அன்புவும் பிரியாவும் வாங்கிய மளிகைப் பொருட்கள். கணித பண்புகளின் கதை. மாலை நேரம். சமையலறையில் அம்மா அன்பு மற்றும் பிரியாவிடம் ஒரு மளிகை பட்டியலையும் பணத்தையும் கொடுத்து, கடைக்கு போய் இந்த பொருட்களை வாங்கிட்டு வாங்க என்றார். பிரியா பட்டியலை படித்தாள். 2 பாக்கெட் பால், 1 கிலோ சர்க்கரை, 5 முட்டைகள். பிறகு அம்மாவிடம், நான் முதலில் சர்க்கரை வாங்கிவிட்டு பிறகு பால் வாங்கலாமா என்று கேட்டாள். தாராளமாக, நீ எப்படி மாற்றி வாங்கினாலும் மொத்த பொருட்களின் எண்ணிக்கை மாறாது என்றார் அம்மா. அன்பு உடனே, ஆமாம், 2 கூட்டல் 1 கூட்டல் 5 என்றாலும் 8 தான். 5 கூட்டல் 2 கூட்டல் 1 என்றாலும் 8 தான். இது கணிதத்தில் பரிமாற்று பண்புதானே அம்மா என்று கேட்டான். மளிகை கடைக்குள் அன்பு ஒரு கூடையை எடுத்தான். பிரியா பால் பாக்கெட்டுகளையும் 2 முட்டைகளையும் எடுத்து கூடைக்குள் வைத்தாள். அன்பு சர்க்கரையை எடுத்து வந்து கூடைக்குள் வைத்தான். பார்த்தாயா பிரியா என்றான் அன்பு. முதலில் நீ 2 பாலும் கூட்டல் 5 முட்டைகளும் சேர்த்து 7 பொருட்களை வைத்தாய். பிறகு நான் 1 கிலோ சர்க்கரை சேர்த்தேன். மொத்தம் 8. நாம் பொருட்களை எப்படி குழுவாகச் சேர்த்தாலும் மொத்த கணக்கு மாறவில்லை. இது சேர்ப்பு பண்பு. அண்ணா, நாம் வாங்கிய 2, 1, 5 எல்லாமே முழு எண்கள். மொத்தமும் 8 ஒரு முழு எண் என்றாள் பிரியா. சரியாகச் சொன்னாய். இது அடைவு பண்பு என்றான் அன்பு. இருவரும் பணம் செலுத்தும் இடத்திற்குச் சென்றனர். பில் போடுபவர் மொத்தம் 170 ரூபாய் என்றார். அன்பு பிரியாவிடம் மெதுவாக, நாம் கடைக்கு வருவதற்கு முன் நம் கையில் எத்தனை மளிகைப் பொருட்கள் இருந்தன என்று கேட்டான். 0 என்றாள் பிரியா. ஆமாம், நாம் 8 பொருட்களை வாங்கினோம். 0 கூட்டல் 8 சமன் 8. 0ஐ கூட்டியதால் பொருளின் எண்ணிக்கை மாறவில்லை. இதுதான் கூட்டல் சமனி என்றான் அன்பு. அன்பு 200 ரூபாய் நோட்டை கொடுத்தான். கடைக்காரர் 30 ரூபாயை திருப்பிக் கொடுத்தார். பார், நாம் கடைக்கு 170 ரூபாய் தர வேண்டும், மைனஸ் 170. நாம் 170 ரூபாயை கொடுத்துவிட்டால் கூட்டல் 170 நம் கணக்கு 0 ஆகும். இதுதான் கூட்டல் எதிர்மறை என்றான் அன்பு. கடைக்காரர் குழப்பத்துடன், என்ன தம்பி, கணக்கு பரீட்சை ஏதாவது நடக்குதா என்றார். அன்பு சிரித்துக்கொண்டே, இல்லை அங்கிள், கணித பண்புகள் நம் அன்றாட மளிகை கடையிலேயே மறைந்திருக்கின்றன என்றான். இருவரும் மகிழ்ச்சியுடன் கடையை விட்டு வெளியேறினர்.